ஹலோ எவ்ரிவன், திப்பிலி கசாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? திப்பிலி கசாயம் செய்ய போகிறோம். எனக்கு திப்பிலி எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் திப்பிலி, நீலப்பட்டை 1, 10 கிராம் மிளகு, ஒரு 5 கிராம் இஞ்சி, ஒரு 5 கிராம் மஞ்சப்பொடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஓமவல்லி, ஒரு 10-15 வெத்தலை எடுத்திருக்கேன். திப்பிலியை போட்டுக்குருவோம். பட்டை எதுக்குன்னா கை கால் வலிலாம் கேட்கும், அதனால் பட்டையெல்லாம் போட்டுக்கலாம். மிளகு இஞ்சிலாம் சளிக்கு நல்லது. மஞ்சப்பொடியை தண்ணியில் போட்டுக்கிடுவோம். நுணுக்கிட்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நுணுக்கிக்கிறணும். கொஞ்சம் நைஸாக இல்லாமல் குறைன்னு நுணுக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் இந்த மருந்தை போட்டுக்கிடுவோம். மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். இதையும் அதே மாதிரி நுணுக்கிக்கிடுவோம். வெத்தலை எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஓமவல்லி இலையை சுற்றிட்டு வரேன் லேசாக. இந்த ஓமவல்லி இலையை இந்த மாதிரி நுணுக்கிக்கிறணும். அதையும் தண்ணியில் போட்டுறேன். எடுத்த வெத்தலையை அப்படியே பிச்சுக்கிட்டு இதில் போட்டுக்கிடுவோம். போட்டு இதையும் அதே மாதிரி நுணுக்கிட்டு வரேன். இந்த வெத்தலையை இப்படி நுணுக்கிக்கிட்டு அப்படியே போட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக நுணுக்கியாச்சு. இதை நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் வடிகட்டி பனங்கற்கண்டு போட்டு கொடுக்கணும். நம்ம பெரிய ஆளுங்க வந்து சும்மாவே குடிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். நல்லா ஒரு அரை மணி நேரம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கி வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது குழந்தைக்காக எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைங்க கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஊற்றி சூட்டோடு அப்படி கலந்துட்டு கொஞ்சம் வெதுன்னு ஆற வச்சு கொடுத்துடணும். குழந்தைங்களுக்கு நல்லா இனிப்பாக இருந்தால் குடிச்சுக்கணும். காய்ச்சல், சளி, தலைவலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு இது நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்லா ஒரு வாரம் 10 நாளைக்கு உடம்பு நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு திப்பிலி கசாயம் ரெடி. உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி, காய்ச்சல், உடம்பு வலி இருந்துச்சுன்னா இந்த கஷாயத்தை போட்டு கொடுங்க. எல்லாம் சட்டுன்னு பறந்து போயிடும். நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.